அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்பவே முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் வெளியாக இருக்கிறதுங்க. அதாவது ஈரான் மேல பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அன்று முதல் இன்று வரைக்கும் 3வது வாரமா எட்டியிருக்கக்கூடிய இந்த போரானது நாளுக்கு நாள் தீவிரமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த போரினுடைய முதல் நாள்லே பார்த்தீங்க அப்படின்னா ஈரானினுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி மரணம் அடைந்தார். ஆனா அதற்கு அடுத்து நடைபெற்ற போரினுடைய தீவிரத்தால இரண்டாவது அவருடைய மகன் பொறுப்பேற்றக்கூடிய பட்சத்துல அவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய தாக்குதலால படுகாயம் அடைந்திருந்தாரு. தற்போது அவர் ரஷ்யாவில் சிகிச்சை பெற்று வருகிறார் அப்படின்ற தகவலும் கசிந்திருந்தது. தற்போது இந்த அட்டாக்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் நூல் இழையில தப்பி பிழைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் எப்படி தப்பி பிழைச்சாரு அப்படிங்கிறத பத்தின விரிவான தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறதுங்க. இந்த தகவலை தான் நாம இன்னைக்கு வீடியோவில் முழுசா பார்க்க போறோம். அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் சேர்ந்து நடத்திய துல்லிய தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவராக இருந்த அயதுல்லா அலி கமேனி இறந்தார். இருப்பினும் அவருடன் இருந்த அவரது மகனும் ஈரானின் புதிய உச்சபட்ச தலைவர் முஸ்தபா கமேனி எப்படி தப்பினார் என்பது பற்றிய பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த மாதம் 28ஆம் தேதி போரை தொடங்கியது. போர் விமானங்கள், போர்க்கப்பல்களில் இருந்து ஏவுகணைகள் ஏவி ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. முதல் நாளிலேயே ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருந்தார். ஈரான் தலைவர் டெஹ்ரான்ல இருக்கக்கூடிய தனது அலுவலக இல்லத்தில் விளக்கம் போல் அயதுல்லா அலி கமேனி தனது அதிகாரிகளுடன் ஆலோசனைக்கு தயாரான போது இந்த தாக்குதல் நடந்தது. அயதுல்லா அலி கமேனி இறந்ததால் அவரது மகன் முஸ்தபா கமேனி ஈரானின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். ஆனால் அவர் தற்போது வரைக்கும் பொதுவெளியில தோன்றவில்லை. இதற்கிடையே தான் கடந்த 28ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல்ல முஸ்தபா கமேனியும் படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதனால தான் அவர் மக்கள் மத்தியில தோன்றவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் சில ஊடகங்கள்ல அவர் கோமா நிலையில் உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருந்தன. இதற்கிடையே தான் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்ல ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஸ்தபா கமேனி எப்படி நூலிழையில உயிர் பிழைத்தார் என்பது பற்றிய பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருந்தன. இது தொடர்பாக ஆடியோ ஒன்று வெளியாகியும் இருந்தது. ஈரானின் உச்ச தலைவரின் அலுவலகத்தில் நெறிமுறைகள் சார்ந்த பிரிவின் தலைவராக இருக்க மசாஹிர் ஹிசைனின் வாய்ஸில் இந்த ஆடியோ வெளியாகியிருந்தது. இதனை தி டெலிகிராஃப் செய்தி நிறுவனம் உறுதி செய்திருந்தாங்க. அந்த ஆடியோவில் தாக்குதல் எப்படி நடந்தது, யாரெல்லாம் இறந்தனர் என்பது தொடர்பான விவரங்கள் பதிவாகியிருந்தன. தற்போது லீக் ஆகியிருக்கக்கூடிய அந்த ஆடியோவில் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி இறந்துள்ளார். இந்த தாக்குதல் ஈரானின் உள்ளூர் நேரப்படி காலை 9:32 மணிக்கு நடந்திருக்கிறது. அயதுல்லா அலி கமேனி, அவரது குடும்பத்தினர் மற்றும் ஈரானின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை கொல்லும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதுல அயதுல்லா அலி கமேனி இறந்தார். மகனான 56 வயது நிரம்பிய முஸ்தபா கமேனி நூலிழையில் தப்பினார். தாக்குதல் நடந்தபோது அவர் மாளிகைக்கு வெளியே முற்ற பகுதியில் ஒரு வேலைக்காக சென்றார். அவர் மாளிகைக்குள் இல்லை. மாளிகையின் முற்றத்தில் அங்கிருந்து அவர் மீண்டும் திரும்பிய போதுதான் தாக்குதல் நடந்திருக்கிறது. அவர் மாளிகைக்குள் வர சில வினாடிகள் தாமதமானது. இதனால் முஸ்தபா கமேனி அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார். அவரது காலில் மட்டும் காயம் ஏற்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த தாக்குதல் சம்பவம் அவரது குடும்பத்துக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை சந்தித்துள்ளது. முஸ்தபா கமேனியின் மனைவி சக்ரா ஹஸ்தாக் அடேல் மற்றும் இளைய மகன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே இறந்திருந்தாங்க. இன்னொரு மகன் ஸ்டஃபா கமேனியும் அவரது மனைவியும் எவ்வித காயமும் இன்றி உயிர் பிழைத்திருந்தாங்க. அதே வேளையில் அயதுல்லா அலி கமேனியின் மருமகன் மிஸ்பா அல்
கனி இறந்திருக்காரு. அவரது தலை இரண்டாக பிளந்து கிடந்திருக்கிறது. ஈரானின் இராணுவ தளபதி முகமது உடல் முழுமையாகவே கிடைக்கவில்லை. கிலோ கணக்கில் அவரது சிதைகள் மட்டுமே கிடைத்தன என அந்த ஆடியோவில் இருக்கின்றன. இந்த ஆடியோ தற்போது ஈரான் ஆதரவு நாடுகளை கலங்க வைத்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் கதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் தெரிவித்திருந்தார். நேற்று ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் செயலாளர் அலி லாரிஜானி மற்றும் பிரிகேடியர் ஜெனரல் குலாம் ரெசா சுலைமானி ஆகிய ஈரானிய ஆட்சியின் மற்ற 2 முக்கிய பிரமுகர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஒரு நாளுக்கு பிறகு இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இருப்பினும் கதிப்பின் மரணத்தை ஈரான் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. குறிவைக்கப்படும் வேறு எந்த மூத்த ஈரானிய அதிகாரியையும் மேலதிக ஒப்புதல் தேவையின்றி கொள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இராணுவத்திற்கு அதிகாரம் அளித்துள்ளார் என்று காட்ஸ் கூறியிருக்கார். ஒரு உளவு மற்றும் செயல்பாட்டுக்கான வாய்ப்பு நிறுவப்பட்டவுடன் எந்த ஒரு மூத்த ஈரானிய அதிகாரியையும் கூடுதல் ஒப்புதல் இல்லாமல் கொள்ள இஸ்ரேலிய பாதுகாப்பு படைக்கு பிரதமர் நெதன்யாகுவும் நானும் அதிகாரம் அளித்தோம். இன்றும் கூட அனைத்து முனைகளையும் குறிப்பிடத்தக்க ஆச்சரியங்கள் இருக்கும் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மரணம் அடைந்து விட்டதாக ஒரு செய்தி வெளியாகி வருகின்றது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு படுகொலை செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் காட்டு தீயாய் பரவி வரக்கூடிய நிலையில் இச்செய்தி உலக நாடுகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் அதிரடியான விளக்கங்களை அளித்திருக்காங்க. மார்ச் 17 நெதன்யாகு தனது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய புகைப்படம் ஒன்றை இஸ்ரேல் பகிர்ந்திருந்தார். பெஞ்சமின் நெதன்யாகு இறந்து விட்டாரா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் அவரது அலுவலகம் வெளியிட்ட புதிய புகைப்படம் குறித்த விவரங்களை பார்க்கலாம். நெதன்யாகுவின் மரணம் குறித்த ஊகங்கள் இணையத்தில் வேகமெடுத்து ஒரு நாளுக்கு பிறகு புதிய புகைப்படம் வெளியிடப்பட்டிருந்தது. அதே நேரம் ஈரானின் பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறியிருப்பது அந்த பிராந்தியத்தில் பதட்டத்தை மேலும் அதிகரிக்க செய்திருக்கிறது. மேற்கு ஆசியாவில் போர் பதட்டம் உச்சத்தில் இருக்கக்கூடிய நிலையில் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பிறகு நெதன்யாகுவின் பாதுகாப்பு குறித்து பல கேள்விகள் எழுந்தன. குறிப்பாக ஈரானின் பதிலடி தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாகவோ அல்லது காயமடைந்ததாகவோ உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் எக்ஸ் தளத்தில் பகிரப்பட்டன. நெதன்யாகுவின் மகன் யாயிர் நெதன்யாகு மார்ச் 9 முதல் சமூக ஊடகங்களில் ஆக்டிவாய் இல்லாததும் இந்த சந்தேகத்தை மேலும் வெளிப்படுத்தியது. ஈரானின் பதிலடி தாக்குதல்களில் நெதன்யாகு கொல்லப்பட்டார் என்ற செய்தி பரவியதை அடுத்து வதந்திகளை முறியடிக்க நெதன்யாகு நடப்பது போன்ற ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது. ஆனால் நெட்டிசன்கள் அதையும் விடவில்லை. அந்த வீடியோவில் அவரது கைகள் 6வது விரல் தெரிகிறதாகவும் அது செயற்கை நுண்ணறிவு AI மூலம் உருவாக்கப்பட்ட டீப் வீடியோ என்றும் புது புயலை கிளப்பிவிட்டனர். தன்னை சுற்றி பரவும் மரண வதந்திகளுக்கு நெதன்யாகு தனது பாணியிலேயே பதிலடியும் கொடுத்திருந்தார். ஜெருசலேம் அருகே இருக்கக்கூடிய ஒரு காபி ஷாப்பில் காபி அருந்தியபடி வீடியோ வெளியிட்ட அவர், நான் செத்து கொண்டிருக்கிறேன் ஒரு காப்பிக்காக என்ன நக்கலாக கூறி வதந்திகளை தவிடுபொடியாக்கின்றார். படுகொலை குறித்த அனைத்து வதந்திகளையும் இஸ்ரேல் வன்மையாக மறுத்திருக்காங்க. இந்த தகவல்கள் போலி செய்திகள் என்றும் பிரதமர் நலமாக உள்ளார் என்றும் நெதன்யாகுவின் அலுவலகம் அனிச்சோலோ செய்தி முகமையிடம் தெரிவித்திருக்காங்க. மேலும் நெதன்யாகு தனது அலுவலகத்தில் அமர்ந்து முக்கிய உத்தரவுகளை பிறப்பிப்பது போன்ற புதிய புகைப்படத்தை பிரதமர் அலுவலகம் தற்போது வெளியிட்டிருந்தது. பிரதமர் நலமுடன் இருக்கிறார், இது முற்றிலும் போலி செய்தி என தூதரக அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்காங்க. இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் ரூபன் அசார் இந்த வதந்திகளை நிராகரித்திருக்கார். நெதன்யாகு உயிருடன் இருக்கிறார் என்றும் அவரது சமீபத்திய வீடியோக்கள் உண்மையானவை என்றும் அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிரி நாடுகளுடனான போர் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் தகவல் போர் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரங்களின்படி பெஞ்சமின் நெதன்யாகு நலமுடன் இருக்கிறார் என்பதும் உறுதியாகியிருக்கின்றது.